சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 20ஆம் நாள் 6/10/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே அனைத்து நேயர்களும் இந்த நவராத்திரியிலே விசேஷமான பூஜை வழிபாடிலே கலந்து கொண்டவர்களெல்லாம் இந்த பௌர்ணமி இன்றைய தினம் பூரணை நிறைந்த நாள். இந்த பூரணையிலே சந்திரகும்ப பூஜை என்று சிறப்பாக பல்வேறு ஆலயங்களிலே நடைபெறும். அந்த அன்னை பராசக்தி அலங்காரம் செய்து வீதிவலமாக வந்து கோபுர வாசலே வந்து இந்த பூர்ண சந்திரனை தரிசிக்கின்ற வகையிலே அங்கே பூர்ண கும்பங்கள் வைக்கப்பட்டு அங்கு சுவாமியை கொண்டு வந்து அந்த சந்திரனுக்கு பூஜைகளெல்லாம் நடைபெற்று தீபாராதனை செய்கின்ற சந்திர கும்ப பூஜை என்கின்ற சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற இடங்களிலும் கலந்து இறையருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலே இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை பௌர்ணமி நிறைந்திருக்கின்றது. அம்பாளுடைய வழிபாடோடு கூடியதாகவும் திருவிளக்கு பூஜை செய்கின்ற ஆலயங்களிலே திருவிளக்கு பூஜைகளையும் செய்து நாம் பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த சிறந்த நாளிலே இப்பொழுது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயியாக போற்றுகின்ற அன்னை பராசக்தியானவள் கௌரி அம்பிகையாக தவமுறையிலே சிவனை வேண்டி வழிபாடு செய்து கொண்டு வருகின்றதாகிய சிறந்த அற்புதமான விரதம் கேதார கௌரீஸ்வர விரதம். இந்த விரத அனுஷ்டானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள், அந்த விரத அனுஷ்டானத்தில் இருக்கின்றவர்கள் தினமும் இந்த 21 திதிகள், இந்த 21 திதிகள் இம்முறை 20 நாளுக்குள்ளே வருகின்றது. 21 திதிகளும் அந்த 21 திதிகளும் ஆலயத்திலே சென்று பிரார்த்தனைகள் செய்து அங்கே பூவும் தண்ணீரும் பில்வமும் எடுத்து பலமாக வந்து அங்கே வைக்கப்பட்ட கும்பத்திலே சமர்ப்பித்து பிரார்த்தனைகள் செய்வது, பால்களை பாடிக்கொள்வது, இவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானமும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானத்திலே ஆலயங்களிலே வசந்த மண்டபத்திலே அழகான அலங்காரங்களோடு இந்த வசந்த மண்டபத்திலும் இந்த பூஜை வழிபாடுகளை செய்து கொள்வார்கள். அல்லது மகா மண்டபத்திலே வைத்து வழிபாடு செய்து கொள்வார்கள். ஸ்தம்ப மண்டபத்திலே கூட இதனை செய்து வைத்துக் கொள்வார்கள். அவ்வாறு வைக்கப்படுகின்ற பொழுது மேலே லிங்க வடிவிலே சிவலிங்க வடிவிலே அமைத்து ஒரு படி கீழே அம்பிகையானவள் சிவனை பார்த்த வண்ணமாக வலது பக்கம் இருந்து பார்த்த வண்ணம் அர்ச்சிக்கின்ற வகையிலே இந்த அலங்காரங்கள் இருக்கும். அவ்வாறு தான் இருக்க வேண்டும். மேலே சிவலிங்கம் மட்டும், கீழே ஒரு படி பதிவாக அம்பாளிருந்து சிவனை பார்த்த வண்ணமாக வலதுபுறமாக இருந்து அர்ச்சிக்கின்ற வகையிலே இந்த பூஜை வழிபாடுகள். இவ்வாறு சிறப்போடு கூடியது இந்த கேதார கௌரீஸ்வர விரதம். இது சிவனை வேண்டி சிவனுடைய உடம்பில் சரி பாதியை தான் பெற வேண்டும், சிவனை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்பதற்காக
கௌரி அம்பிகை அனுஷ்டிக்கின்றதாகிய விரதம் இந்த கேதார கௌரி ஈஸ்வர விரதம் என்கின்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் நாம் இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானங்கள் பற்றி சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இளையவர்கள் கனவுகள் காண்பார்கள் என்று சொல்வார்கள். அதாவது இளம் சந்ததியினர்கள் தங்களுடைய பருவத்திலே இருந்து அவர்கள் தங்களுடைய எதிர்காலம் பற்றி கனவுகள் காண்கின்ற ஒரு வாழ்க்கையின் முக்கிய கட்டமாக அமைகின்றது. இந்த இளையவர்கள் கனவுகள் காண்பார்கள் என்று சொல்லுவது தம்முடைய எதிர்காலத்தை எப்படி அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள், பார்க்கின்றார்கள். தாங்கள் எப்படி வாழ வேண்டும், எத்தகைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அதற்காக தாங்கள் எப்படி உழைக்க வேண்டும் என்று கனவுகள் காண்பது நல்லது. we must dream என்று சொல்வார்கள். நாங்கள் கனவுகள் காண வேண்டும். எதிர்காலம் பற்றி தனித்தும் இளையவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படி ஒரு இளையவர் ஆண்டவர் இயேசு ஒரு குருவாக, ஆசிரியராக, வழிகாட்டியாக கருதுகின்றவர் நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க இயேசு கூறுகின்றார், சுலபமான அல்லது தெளிவான வழிமுறை இருக்கின்றது. கட்டளைகள் உமக்கு தெரியுமே. 10 கட்டளை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட அடிப்படை கட்டளைகளாகும். இந்த கட்டளைகளின்படி வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அந்த இளையவன் சொன்னான், நான் சிறு வயதிலே இருந்தே இந்த கட்டளைகளை அனுசரிக்கின்றேன். இந்த யூத சமயத்திலே கட்டளைகளை அனுசரித்தால் அவர்கள் மீட்பு பெறுவார்கள். ஏனென்றால் இந்த கட்டளைகள் எல்லாம் இறைவன் கொடுத்த கட்டளைகள். ஆனால் இந்த கட்டளைகளை அனுசரிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் விடுதலை பெற வேண்டும். அதனால் இயேசு, நீ இளம் வயதிலே சிறு பருவத்திலே இருந்தே கட்டளைகளை அனுசரிக்கிற ஒரு நல்ல மனிதன், எல்லோரும் அவரை மதிக்கத்தக்க நல்லவர் என்று கூறக்கூடிய அளவிற்கு அவருடைய ஒழுக்க வாழ்வு, அவருடைய நடத்தை, அவருடைய பண்பான வாழ்வு மிகவும் சிறப்பானதாக இருந்திருக்கின்றது. அவருக்கும் அது திருப்தியை தந்திருக்கின்றது. அவருடைய கனவு இன்னும் நான் உயர வேண்டும், வளர வேண்டும், என்னுடைய எதிர்காலம் இன்னும் மிளிர வேண்டும் என்ற அந்த நோக்கோடு கேட்கின்ற பொழுது இந்த கட்டளைகள் மட்டும் எங்களுக்கு போதாது. இந்த கட்டளைகள் இதை அனுசரிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் விடுதலை பெற வேண்டும். அதனால் இயேசு இந்த இளையவரை கூர்ந்து பார்த்து அன்பொழுக நோக்கினார் என்று சொல்லுகிறார். அவர் கூர்ந்து பார்த்து அவன் மீது அன்பு கொண்டு கரிசனை கொண்டு உண்மையாகவே அவன் தேடுகின்றான். தன்னுடைய எதிர்காலத்தை சுபூட்சமாக்க, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள, அதி உன்னத எங்களுடைய வாழ்க்கையினுடைய கதியாக இருக்க வேண்டியது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாளை மட்டுமல்ல, நாளையையும் கடந்த அந்த நிரந்தரமான வாழ்வு, நிலை வாழ்வு, இறைவனோடு நாங்கள் சங்கமிக்கின்ற இந்த வாழ்வை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள நீ உன்னிடம் இருக்கின்றவற்றை விற்று இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடு என்று இயேசு சொன்னதும் இந்த இளையவர் முகவாட்டத்தோடு சென்றார், மன வருத்தத்தோடு சென்றார். தன்னால் அது முடியாது என்று சென்றார் என்று நான் செய்தி கூறுகின்றது. ஆகையினாலே அன்பர்களே, நாங்கள் கட்டளைகளின்படி வாழ்ந்து ஒரு கட்டுப்பாடான மனிதர்களாக வாழ்வது சிறப்பானது, சால பொருத்தமானது. அதைத்தான் இந்த சமூகம்
எங்களுடைய வழிகாட்டிகள் எதிர்பார்ப்பது. ஆனால் எங்களுடைய வருங்கால அந்த கனவுகள் நனவாகுவதற்கு நான் எதை பெற்றுக்கொள்ளுகின்றேன் என்பது மட்டுமல்ல, அறிவை பெற்றுக்கொள்ளுகின்றேன், அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றேன், நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுகின்றேன், நல்லதொரு குடும்பத்தை அமைத்து கொள்ள விரும்புகின்றேன். இப்படியெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற அதே வேளையிலே நாங்கள் எவற்றை கொடுக்க விரும்புகின்றோம் என்ற அந்த பெரிய மனம் எங்களுடைய உள்ளத்திலே பிறக்கின்ற பொழுதுதான் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் நிலை வாழ்வினுடைய பாதையிலே செல்லுகின்றோம். நாங்கள் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து அளிக்கக்கூடிய மனப்பான்மை, அறிவை பெற்றுக்கொண்டால் அந்த அறிவை மீண்டும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆகையினாலே இறைவன் எங்களுக்கு அருளை தருகின்றார், நன்மைத்தனங்களை தருகின்றார், ஆவியானவர், தூய ஆவியானவர் எங்களுக்கு கொடைகளை தருகின்றார், ஆற்றல்களை தருகின்றார். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்வை வளமாக்குவதற்கு எவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ளுகின்றோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். இதுதான் உண்மையான உருவாக்கமாகும். நாங்கள் கல்வி அறிவிலே வளர்கின்றோம் என்றால் நான் அந்த கல்வி அறிவை நான் பகிர்ந்து கொடுப்பதற்குரிய மனநிலையையும் வளர்க்க வேண்டும். ஒருவர் வைத்தியராக வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே ஒரு வைத்தியராக வந்து பணம் உழைக்க வேண்டும் என்று மட்டும் அவர் சிந்திக்கிறார் என்றால் அவர் வளரவில்லை. அவர் அந்த சேவையை புரிவதற்காக நான் அதை வருகின்றேன். சில சிறுவர்களை நாங்கள் கேட்டால் நீங்கள் என்னவாக வர வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக இந்த ஓலெவல் ஏலெவல் பரீட்சையின் பின்பு நல்லாக தேர்வு செய்ய தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நாங்கள் அணுகி அவர்களை கேள்வி கேட்கின்ற பொழுது நான் இன்னவாக வந்து நான் இப்படி சேவை செய்ய போகின்றேன் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய வளர்ச்சியிலே உண்மையான நேரிய பாதையை கண்டு கொண்டார்கள் என்பது பொருள். அதனாலே வருங்காலம் என்று நாங்கள் கனவுகள் காணுகின்ற பொழுது, வருங்காலத்துக்கான திட்டங்களை தீட்டுகின்ற பொழுது நாங்கள் இவற்றை பெற்று நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோம். இந்த சமூகத்தை நாங்கள் வளம்படுத்த விரும்புகின்றோம். என்னிலே தங்கி இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் வாழ்வு கொடுக்க விரும்புகின்றோம். நாங்கள் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியிலே, திரு அவையினுடைய வளர்ச்சியிலே நன்மைகளை ஈட்ட விரும்புகின்றோம், பணி செய்ய விரும்புகின்றோம், கொடுக்க விரும்புகின்றோம் என்ற அந்த மனநிலையை எங்களுடைய ஆரம்பத்திலே இருந்தே, இந்த இளையவர் சிறு வயதிலே இருந்து இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்கின்ற அதே வேகத்திலே அவர் தன்னை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆவலும் திறமையும் தாராள சிந்தையும் தியாக மனப்பான்மையும் உண்மையான அன்பும் அவருடைய உள்ளத்திலே தொடர்ந்தும் உருவாகின்ற பொழுதுதான் நாங்கள் நிலை வாழ்வின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த அருளை இறைவனிடம் இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எமக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் கேட்டுக்கொள்வோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில்
மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளை எல்லாம், இப்படியான வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.